அந்த குதிரையுடைய காலமை தூக்கும் பொழுது ஒரு கொட்டடிப்பான், டம். இப்ப ரெண்டாவது இந்த காலம் தூக்கி அடிப்பான், ரெண்டாவது டம். புரியுதா உங்களுக்கு? இப்படி அந்த சூடு ஏற ஏற இந்த குதிரை என்ன செய்யணும்னாக்கி தன்னுடைய கால் அப்படி தூக்கி வச்சுட்டே இருக்குமா, அவனும் கொட்டை அடிச்சுட்டே இருப்பான். அது வேகமா சூடு ஏற ஏற ரொம்ப வேகமா என்ன செய்யுமா, அவனும் வேகமா கொட்டை அடிப்பான், இது வேகமா ஓடிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்போ சில நாட்கள் இந்த பயிற்சிகள் அந்த குதிரைக்கு கொடுக்கப்படும். இது கொடுக்கப்பட்ட பிற்பாடு அதை யுத்த களத்தில் கொண்டு அந்த குதிரை நிறுத்துவாங்க. இப்போ இந்த குதிரையை யுத்த களத்தில் விட்ட உடனே முதலாவது அந்த கொட்டடிக்கிறவன் ஒரு கொட்டை, அந்த ட்ரம் வச்சு என்ன செய்வான், ஒரு கொட்டை அடிக்க ஆரம்பிப்பான். அடிச்ச உடனே இந்த குதிரை என்ன செய்யும், ஒரு கால தூக்கும். ரெண்டாவது கொட்டடிப்பான், மறுகால தூக்கும். மூன்றாவது கொட்டடிப்பான், மறுகால தூக்கும். நான்காவது அடிச்சா அடிக்க அடிக்க தன்னுடைய காரியத்தை என்ன செய்யணும்னாக்கி தீவிரித்து ஓட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த கொட்டடிக்கிறவர் யாருன்னா நம்ம ஊழியக்காரங்க தான். அவர் ஸ்தோத்திரம்னு சொன்னாலுக்கு அங்க இருந்து அத்தனை வாய்களும் ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. பாஸ்டர் இங்க இருந்து நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆராதிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. இது இயற்கையாகவே பழக்க வைத்த குதிரைகள். ஆமென். இயற்கையாகவே நாம் யாருக்குள் பழக்க வைத்து ஆயிட்டோம், கர்த்தருக்குள்ள நாம் பழக்க வைக்கப்பட்டு விட்டோம். அதனாலதான் தேவ சமூகத்தில் வரும்பொழுது யாரும் அசதியாக இருக்க கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோம்பேறினுடைய வயலை நான் கடந்து போனேன், அங்க என்னதான் இருந்துச்சாம், அவ்வளவுமே முற்காடுகள். சோம்பேறி வயல் என்ன இருக்கு, சோம்பேறிய வயல்ல அவ்வளவுமே முற்காடுகள். சோம்பேறி குளிர்து என்று சொல்லி உளமாட்டான். சோம்பேறி தான் வேலை செய்ய மாட்டான். தேவ சமூகத்தில் வந்து உன்னுடைய கைகளும் கால்களும் தட்டப்படாதிருந்தால், நீ தேவனை முழு பிள்ளத்தோடு முழு ஆத்மாவோடும் ஆராதிக்காதவா இருந்தா, நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது அவன் சோம்பேறி. அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற முதலாவது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா தன்னிடத்தில் தயவு. அல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் நீங்க எந்த மனுஷனிடத்திலிருந்து உங்களுக்கு தயவு வராம இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் தயவு உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அடியனுக்கு தேவரீர் காட்டின எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேன்னு பாத்திரனால் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபு சொல்லுகிறார், தேவனே நீர் என் மேல காட்டின தயவுக்கு அது அளவே கிடையாது. அல்லேலூயா. ஏங்க நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல வைத்து பாராட்டின அன்புக்கும் தயவுக்கும் அது அளவே கிடையாது. அநேக நாட்கள், அநேக காலங்கள், அநேக மாதங்கள் நாம் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் எவ்வளவோ செய்திருப்போம். ஆனாலும் அவர் நம்ம மேல பாராட்டின தயவும் அன்புக்கும் அது இரக்கம் அளவே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அங்க தேவனிடத்தில் தயவு பெறுவதற்கு பெரிய பெரிய ஒரு காரியம் வேண்டாங்க. தேவனை நாம் முழு உள்ளத்தோட ஆராதிச்சு கொண்டே இருந்தா போதும். தேவனை துதிக்க துதிக்க கிருபை பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 142ஆம் சங்கீதம். வேகமா திருப்பி கொள்ளுங்க, நேர சமயம் குறை இருக்கனால. தேவனை நாம் முழு உள்ளத்தோட ஆராதிச்சு கொண்டே இருந்தா போதும். தேவனை துதிக்க துதிக்க கிருபை பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 142ஆம் சங்கீதம். வேகமா திருப்பி கொள்ளுங்க, நேர சமயம் குறை இருக்கனால. 142ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி, உமது நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது, நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு தயவு பாராட்டும் பொழுது, ஆமென், பிரிந்து போன உறவுகள், நம்மை நேசிக்க முடியாதவர்கள் அநேகர் என்ன செய்வார், நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமென். ஏங்க
இதுவரைக்கும் மனுஷனுடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்காம இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்க எங்கே வேணாலும் இருக்கலாம். இதுவரைக்கும் ஒரு மனிதனிடத்தில் உங்களுக்கு தயவும் இரக்கமும் பாராட்ட முடியாது இருந்தா, நான் சொல்றேன், இந்த நாட்களுக்கு பிற்பாடு நீ தேவனிடத்தில் முழுமையாய் நீ அன்பு செலுத்துவாயானால் உனக்கு தேவன் தயவு பாராட்ட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் பெரியவர். தேவன் நமக்கு பாராட்டின அந்த அன்புக்கு அளவே கிடையாது. ஆமென். எங்க அவர் நம்ம மேல வச்ச தயவுக்குனாலதான் அவர் தெய்வமாய் இருந்த அந்த தெய்வம் இந்த உலகத்திலே அவர் மனித அவதாரம் எடுத்து வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பதற்காக. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீ வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம், தயவு பெற்ற ஒரு மனிதனை பார்க்கலாம். 39ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்திலே தயவு வைத்தான். அல்லேலூயா. தயவு சும்மா வராது. அல்லேலூயா. அவன் எகிப்தியனுடைய போர்த்திபான் வீட்டில் என்ன செய்யறான்? வேலை செய்கிறான். இன்னைக்கு தேவ ஆலயத்தில் வேலை செய்வதற்கு ஜனங்களுக்கு கடினம். தான் உட்கார்ந்திருந்த பாயை சேர் எடுத்து வைக்கிறது கூட கஷ்டம். அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் இங்க கவனிங்க. தேவனுடைய ஆலயத்துல நாம் ஆராதிக்க வருகிறோம். நான் உட்கார்ந்து இருக்கிற பாயையும் சேரையும் எடுத்துக்கொண்டு வச்சு விட்டு வீட்டுக்கு போவது கஷ்டம். அல்லேலூயா. எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அது அவங்களுடைய வேலை, அவங்க பார்த்துருவாங்க. அல்லேலூயா. நான் உண்மையிலே பாராட்டுகிறேன். சாரி, மன்னிக்கணும். 2 வாலிய பிள்ளைங்க அதிகாலையே வந்து பாயலாம் அதை பெருக்கிக்கிட்டு பாயலாம். உண்மையிலே எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையில ரொம்ப வேதனையா கூட இருந்துச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆலயத்துல நீ ஒன்றையும் எதிர்பார்க்காம, நீ கஷ்டப்படாம வெக்கப்படாம நீ வேலை செய்தால், நான் சொல்றேன், உன்னை உயர்ந்த இடத்துல என் ஆண்டவர் வைக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். ஏங்க திருச்சபை அதுக்கு ஒண்ணு செய்ய முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன், அண்ட சராசில உண்டாக்குற சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். மனுஷருடைய கண்கள் இருந்தெல்லாம் கர்த்தர் தயவு அளிக்க பண்ணுவார். வெக்கப்படாம நீ திருச்சபையில வேலை செய்தால் அவனு சொல்றேன், உன்னை உயர்ந்த இடத்துல வச்சு அழகு பார்ப்பார் கர்த்தர். அல்லேலூயா. தேவ சபையில செய்யற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு செய்யற தொண்டு, அது பெரிய ஊழியம். இதை விட பெரிய ஊழியம் ஒண்ணுமே கிடையாது. எங்க மைக்கு பிடிச்சு நீ ஆராதனை நடத்தி பாட்டு படிக்கிறது மட்டுமல்ல ஊழியம். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் உன்னை ஊழியக்காரன் எதாயிலும் சொல்லி ஒரு வேலை சொல்லுக்கு முன்னாடி செய். அப்படி செய்து பார், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். தயவு சும்மா வராது. போர்த்திபால் வீட்டுல அவன் அடிமைப்பட்டிருந்த அந்த இடத்துல வீட்டுல அவன் செய்யற காரியங்களை அவன் பார்த்து அவன் மேல தயவு வைக்கிறான். தயவு, அவன் தயவு வைக்கவே பார்க்கல. போர்த்திபா வீட்டுல வேலை செய்தா, அது அரமனைக்கு கொண்டு போயிட்டு, யார எங்க அரமனைக்கு கொண்டு போச்சு. சிறைச்சாலை தலைவனுடைய கண்களை தயவு உடைச்சு, போர்த்திபானுடைய அந்த ராஜாவுடைய கண்கள் அவனுக்கு தயவு உடைச்சது. அதனாலதான் போர்த்திபான் பார்க்க எகிப்து தேசத்து முழுவதுக்கும் யோசேப்பை கர்த்தர் முழு அதிகாரியாக காக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? ஒன்றையும் எதிர்பார்க்காம செய்யற காரியங்கள். அல்லேலூயா. இது கிடைக்கும், எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் நினைச்சு செய்யாதீங்க. அல்லேலூயா. நாங்களும் இதை செய்திருக்கேங்க. நான் செய்ததுனால உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன். அநேக நாட்கள் என்னுடைய வயிற்றுக்கு ஆகாரம் போட்டது குறைவா இருக்கும். திருச்சபையே நோக்கி நம்பி கிடப்பேன். என்னை யார் பாஸ்டர் வந்து பார்த்து ஏதாவது சொல்லட்டு, நெவர். என்னை பார்க்கிறவர் தேவனுடைய கண்கள் மட்டும்தான். நான் ஆண்டவருக்கான ஏதாவது செய்யணும்.
அற்பம் குப்பையமா கிடந்த மனிதனால் அறியப்படாதவனை கிடந்த என்னை தேவனின் அபிஷேகம் பண்ணி ஒரு மனிதனாய் கர்த்தர் நிறுத்துவாரே ஆனால் என் ஆண்டவருக்கு என்பதா நான் இன்னீசன் ஆகுவேன். அல்லேலூயா. தயவு சும்மா வராது. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்காய் செய்யுங்க, ஆண்டவருக்காய் ஓடுங்க. இதுதான் இப்ப கர்த்தர் பாரப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்காய் ஏதாவது சில ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 52ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 7வது வசனம் வாசிங்கம்மா. 7வது வசனம் வாசிங்க தம்பி. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பரிசுத்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்றும் சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. கைகளை தட்டி அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுகிற பாதங்கள் அது அவ்வளவு அழகா இருக்கின்றன. அது எதுக்கு மேல இருக்குதான் பாருங்க, மலைக்கு மேல இருக்குது. என் மலை யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் அந்த மலை. அல்லேலூயா. அவர்தான் நம்ம கண்மலையாக கிறிஸ்து இயேசு. சுவிசேஷம் சொல்லுகிறவருடைய பாதங்கள் மலை மேல உள்ள பட்டணத்தை போறது அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு கஷ்டம். உங்களை என்னை தேவன் அபிஷேகம் பண்ணியது முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரணுமா, உங்களை ஆசீர்வதிக்கணுமா, நீங்க ஆசீர்வாதம் சொல்ல வேண்டாம். நீ கர்த்தருக்காய் செயல்பட ஆரம்பி, நீ கர்த்தருக்காய் ஓட ஆரம்பி. அல்லேலூயா. தேவன் சொன்னதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்க பண்ணு. தேவனுக்காய் ஏதாவது ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து. அப்பொழுது தேவன் வானத்தின் பண்டகசாலை திறந்து இடங்குள்ள அவங்க போகப்பட்டு உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் உள்ள ஆளுக்கு நம்ம என்ன சொல்ல மாட்டோம், ஆண்டவருக்கு சொல்ல மாட்டோம். சபையில இருந்து சில ஆத்மாக்கள் பின்வாங்கி போயிருக்கும், அந்த ஆத்மாவை நம்ம சந்திக்க போறது இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஒரு தண்டு சர்ச்சிலையோ வேற சர்ச்சையோ, நான் எந்த சர்ச்சையும் பார்க்க மாட்டேன். சிலர் சொல்லுவாங்க, அந்த பிரதர் அந்த சிஸ்டர் நல்ல சபைக்கு போயிட்டு இருந்தாங்க, இப்ப அவங்க சபைக்கு போறது இல்லையா. நான் அந்த ஆத்மா தேடி அநேக நாட்கள் போயிருக்கிறேன். நான் ஒரு ஆத்மா பின்வாங்கி போச்சுன்னா நான் உடனே நிற்க மாட்டேன், ஒரு நாள் மட்டும் பார்க்க மாட்டேன், தொடர்ந்து போவேன். ஒரு ஆத்மா பார்க்க தொடர்ந்து போயிட்டே இருப்பேன். அது ஒண்ணுல அவங்க சபைக்கு போகணும், இல்லைன்னா அது எங்க சபைக்கு அது வரணும். எப்படியாயிலும் என்ன செய்யணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். புதிய ஆத்மாக்களுக்கு அதுதான் சொல்லுவேன். ஒரு நாள் 2 நாள் போக மாட்டேன், தொடர்ச்சியா. ஏங்க, இதுதான் சுவிசேஷம் சொல்லனுடைய பாதங்கள். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காய் எழும்பும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து. பறந்து விரிந்து கிடந்த பாரத தேசம், தேவனற்று கிடக்கிற ஜனங்கள் ஏராளம். இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை, தேவனற்றா இருந்த நம்மை தேவன் வேறு பிரித்தாரே. கோத்திரத்து கொண்டு குலத்து கொண்டுமாக நம்ம வேறு பிரித்து அழகு பார்த்தாரே. அந்த தேவத்துக்காக நீ எதாயும் செய்தாக வேண்டும். அல்லேலூயா. எதாயும் ஒண்ணு செய்யுங்கம்மா. ஐயா, எதாயும் ஒண்ணு செய்யுங்க. உங்களால முடியும். வாலிபர் செய்யலாம், சிறு பிள்ளைகள் செய்யலாம். அல்லேலூயா. வயதானவர் செய்யலாம், செய்ய முடியும். நான் 2 கூட்டத்தில் அதை பேசினேன். பரிசுத்த ஆவியானவர் நாட்களை செய்தியை முத்தமா மாத்தி விடுறாரு. அல்லேலூயா. அதனால இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்காய் எழும்ப ஆரம்பிங்கள். இது காலம் கடைசி. இது ஒரு காலம் நீ செல்வதில்லை. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து சும்மா இருக்கல. அவர் எங்கும் சுற்றி திரிந்தவராக அலைந்தார். அவர் நன்மை செய்யும்படியாக சுற்றி திரிந்துகிட்டே இருந்தார். எங்க இயேசுடைய வழியை பின்பற்றுகிறவர் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. நீ பெற்றுக்கொண்ட இன்பத்தை நீ கட்டாயம் நான் சொல்லுகிறேன், மற்றவர்கள் நீ சொல்லாதே போனால் அது உனக்கு ஐயாவாய் மாறிவோம். நீ பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை மற்றவர்கள் இலவசமாய் கொடு. ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். பேசுறது உங்களுக்கு கடினமா இருக்கும். அல்லேலூயா. நீ அப்படி செய்து பாரு, உன் சந்ததியிலாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
ஆமென். இங்க வெறுங்கையாய் வந்த யாக்கோபு சொல்றார், பா வெறுங்கையா தான் போனப்பா, இருபாரி வாரங்கள் நான் என் பிள்ளைகளும் என் சொத்துக்களும் எம்மாத்திரம். அல்லேலூயா. ஆமென். எங்க நம்மளுடைய அழகுள்ளவர்கள் உண்டு, படித்தவர்கள் உண்டு, படித்த பட்டாதாரிகள் உண்டு, ஆமென், அந்தஸ்துள்ளவர்கள் உண்டு. ஆனாலும் ஒன்றுக்கு உதவாதிருந்த நம்மை தேவன் ரட்சித்தார் அல்லவா? அதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு அல்லவா? தேவன் உங்களை என்னை நம்பி அல்லவா தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த தேவத்துக்காக ஏதாவது ஒன்றே செய்ய வேண்டாமோ? கூடுமான அளவுக்கு திருச்சபையில இருந்து ஜெபம் பண்ணு, தனி அறையில இருந்து ஜெபம் பண்ணு, தேசத்துக்காக அழிந்த ஒரு ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. முடிந்தவர்கள் மற்றவர்களுக்காக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிகள், அதை சுவிசேஷமா அறிவிங்கள். அல்லேலூயா. நீங்க செய்யணும். கர்த்தரை விரும்புகிறார், கர்த்தரை விரும்புகிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காய் எழும்புகிற ஒரு தீவெட்டியாய் மாற வேண்டும். நீ புத்தி உள்ள கனியாய் மாற வேண்டும். திருச்சபை விழிப்புள்ள சபையா மாற வேண்டும். ஜாமக்காரனுக்கு கட்டளையிடுவாயாக. அல்லேலூயா. ஜாமக்காரனுக்கு கட்டளையிடு. திருச்சபை ஜாமக்காரனால் நிரப்பப்படுவதாக. இரவும் பகலும் விழித்திருந்து தேவ திருச்சமூகத்தில் இருந்து தேசத்துக்காய் அழுகிற கண்களை தேவன் எழுப்புவாராக திருச்சபையிலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், பெருமூச்சு விட்டு அழுகிற நெத்தியிலே அடையாளத்தை போடு. நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்புல நிற்கவும் சுவர் அடைக்கத்தக்கதாகவும் ஒரு மனுஷனை தேடுகிறேன், ஒருவனை காணேன். நீ சொல்ல மாட்டாயா, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என் ஆண்டவருக்காய் செயல்படுவது நான் இருக்கிறேன். யார் இருக்கிறாங்க? அல்லேலூயா. தேவன் தங்களுடைய ஆதகத்தை வெளிப்படுத்துகிறார். தேவனுக்காய் எழும்பு, எழும்பு, எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இரட்சிப்பின் வஸ்திரங்களை நீ உடுத்திக் கொண்டிருக்க தேவ திருச்சபையே, கர்த்தருக்காய் எழும்பு. ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காய் எழும்பு, ஆண்டவருக்காய் எழும்பு. 8வது வசனத்தை வாசிங்கம்மா. உன் ஜாமக்காருடைய சத்தம் கேட்கப்படட்டும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்களாக. அல்லேலூயா. ஜாமக்காரர்கள் திருச்சபையில் எழும்புவார்களாக. ஜாமக்காருடைய சத்தம் எழும்பப்படட்டும். உனக்குள்ளே ஒரு தாகம் உண்டாகட்டும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு கற்ப வேதனைப்படுகிறேன் என்று பரிசுத்தவான் சொல்லுகிறார். உனக்குள்ள அந்த பாரம் வருவதாக. அல்லேலூயா. பாஸ்டர் அல்லமா, பாஸ்டர் மட்டுமல்ல இந்த திருச்சபைக்கு அதிகாரம். திருச்சபை மக்களுக்கு அநேக அதிகாரங்கள் உண்டு. பாஸ்டர் மட்டுமல்ல, ஊழியம் செய்வதற்கு நாம் ஒவ்வொரு மேலும் உள்ள கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக எழும்புமா, நீ ஆண்டவருக்காக எழும்பலையா, நீ கர்த்தருக்காக ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. ஆமென். உன் ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படுவதாக, உன் ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படுவதாக. லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, தம்பி மைக்கில் படிக்கலாமா? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் ஐயரே ராமுழுது பிரயாசப்பட்டு ஒன்றுமகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து, ஆமென், அல்லேலூயா, தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக, ஆமென்,
தேவன் இந்த நாட்களில் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். உன்னுடைய வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக ஆழத்திலே உன்னுடைய வலைகளை போடு. உன்னுடைய விசுவாசம் அது ஆழமாக்கப்படுவதாக. உன்னுடைய விசுவாசம் ஆழமாக்கப்படுவதாக. நான் போனால் என் தேசத்தை நான் சந்திக்க முடியும் என்கிற அந்த விசுவாசம் உனக்குள் வருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். நீ கர்த்தருக்காக செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யாரை அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவா? உன்னை பார்த்து தான் திருச்சபையை பார்த்து கேட்கிறார் என்று நீ கர்த்தருக்காக எழும்பும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவன் மிகுதியான மீன்களை பிடித்தான். நீங்கள் 10வது வசனத்தை வாசிக்கலாமே. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவளாய் மாறுவாய். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களுக்கு ஒருவேளை கொத்த வேலை தெரிஞ்சிருக்கலாம், பெயிண்ட் அடிக்கிற வேலை தெரிஞ்சிருக்கலாம், விவசாயம் பண்ண தெரிஞ்சிருக்கலாம். ஆமென். ஆத்தும ஆதாயம் படுத்த எனக்கு தெரியல நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாறுவாய். இயேசுவின் நாமத்தினாலே தேவன் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராக.